34,000 பக்கமாக ஓட்டிட்டோம். கேபிள் வந்து ஒரு வாட்டி கட்டாச்சு, அந்த டீத் வந்து 2 வாட்டி கட்டாச்சு. ஸோ 2 ஹெட்லாம்ப் வந்து நம்ம இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. 26,500 வந்து மாற்றணும். சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து நம்ம வந்து 29 மாற்றிச்சு. வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சிச்சு. பேருக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3,500 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பைக்குக்கு. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக்கு வந்து எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது வந்து December 16th வந்து எடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா December 16th முடிஞ்சிருச்சு. 2 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ போட்டிருந்தேன், பேங்க்கில் வந்து டியூ போட்டிருந்தேன். ஸோ 2 years போட்டிருந்தேன். 2 yearsல வந்து பார்த்தா இப்போ டியூவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. NOC சர்டிஃபிகேட் வந்து 10 daysல வந்துடும். இதில் என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த 2 yearsல என்னென்ன வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க, ஏதாச்சும் பெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்துச்சா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுது. நான் வந்து அப்படியே வந்து பேக் கேமராவில் போய்க்கிறேன். பேக் கேமராவில் போயிட்டு பைக்கை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்கிறேன், என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் வந்து 34,000 பக்கமாக ஓட்டிட்டோம். பட் இதில் வந்து காட்டினது வந்து 33,200 தான் காட்டுது. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 times வந்து இந்த டீத் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ கேபிள் கட் ஆகிடுச்சு, ஸ்பீடோமீட்டர் கேபிள். ஸோ அந்த கேபிளை ஒரு 2 weeks வந்து நான் ஓட்டிட்டேன். 2 weeks வந்து கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலேயே தான் ஓடி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எனக்கு வந்து 2 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து கட்டாச்சு. கேபிள் வந்து ஒரு வாட்டி கட்டாச்சு, அந்த டீத் வந்து 2 வாட்டி கட்டாச்சு. அது எதனால் அப்படின்னா அந்த கேபிள் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து நம்ம கேபிள் டீத் 2மே வந்து சேஞ்ச் பண்ணோம். ஹெட்லாம்ப் வந்து எனக்கு 3,000லேயே ஒரு ஃபஸ்ட்டு ஹெட்லாம்ப் வந்து போயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 15,000ல் வந்து ரெண்டாவது ஹெட்லாம்ப் போச்சு. ஸோ 2 ஹெட்லாம்ப் வந்து நம்ம இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 26,500ல் வந்து ஒன் சைடாக தேஞ்சது. நம்ம வந்து ஒரு பஞ்சர் ஆகி டியூப்லெஸ் டயர் வந்து பஞ்சர் ஆகி அது வந்து நிற்காமல் நம்ம வந்து அதுக்கு மேலே டியூப்பு போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ அந்த டியூப்பு போட்டதுனால நம்மளுக்கு வந்து ஒன் சைடு வந்து டயர் வந்து தேஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 26,500ல் வந்து மாற்றினோம் பேக் வீல் டயரு. ஸோ ஃப்ரண்ட் வீல் டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம், இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,000 ஓட்டலாம். ஸோ டீத் ஓரளவுக்கு இருக்குது. 29,000 கிலோமீட்டரில் வந்து நான் வந்து சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணேன். சவுண்டு வந்ததுன்னு மாற்றிச்சு. பட் ஓட்டியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீத் நல்லா இருந்துச்சு. செயின் கட் பண்ணி ஓட்டியிருந்தால் ஓட்டியிருக்கலாம். பட் நம்ம புதுசாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து மாற்றணும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சிச்சு. அந்த எப்போ அப்படின்னா நம்ம வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம், மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு போய் வண்டி ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சென்சார் கேபிளெல்லாம் நான் கழட்டி விட்டு ஊதிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் ரீசெட் பண்ணுவோம் இல்லையா, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஸோ அது ஒரு 5 to 10 டைம்ஸ்க்குள்ளே அது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் கண்டினியூவாக எரியிற ப்ராப்ளம்லாம் எனக்கு இன்னும் வரல. ஸோ அது நல்லா தான் இருக்குது. நம்ம ஷோரூம் சர்வீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம 15,000 கிலோமீட்டர், அதாவது வந்து நம்ம 5 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. 5 ஃப்ரீ சர்வீஸ் வந்து நான் ஷோரூமில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே தான் ஆயில் மாற்றுறது, அப்புறம் சின்ன இந்த ஃபில்டர் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறது, இந்த கேஸ்கெட் மாற்றுறது, இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாமளே தான் பார்த்துக்குறோம். ஸோ அதனால் வந்து நான் அடுத்த ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன். ஆனால் வந்து இன்னும் வந்து நான் ஷோரூம் கொண்டு போகல. பைக்கு வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபஸ்ட் ஓட்டினதை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் போயிட்டு வருவோம். ஸோ அந்த 2 பேர் போயிட்டு வரதுக்கு 65 to 68 அந்த ரேஞ்ச் ஆவரேஜாக கொடுக்குது. நான் எப்பவுமே வந்து ரெகுலராக டேங்க் ஃபில் பண்ணி தான் வந்து பைக் ஓட்டுவேன். ஸோ அதனால் வந்து நான் மைலேஜ் வந்து ரெகுலராக செக் பண்ணுவோம். ஸோ 1 week ஒருக்கா வந்து நான் மைலேஜ் செக் பண்ணுவேன். ஸோ 65 to 68 கிலோமீட்டர் தருது. அதனால் வந்து ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி மாற்றிருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம் அது எப்போ மாற்றிச்சு அப்படின்னா 12,500ல் வந்து அந்த ஏர் ஃபில்டர் மாற்றிச்சு. இன்னும் நம்ம மாற்றவே இல்லை, இப்போ மாற்றணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்க் பிளக் வந்து நம்ம 15,500 லாஸ்ட் சர்வீஸில் மாற்றிச்சு. இன்னும் நான் மாற்றாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இப்போ இந்த சர்வீஸில் வந்து ஓடிடுச்சு. இந்த சர்வீஸில் நான் இதெல்லாமே மாற்ற போகிறேன். ஏர் ஃபில்டரு, ஸ்பார்க் பிளக்கு இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பார்க் பிளக் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 12 to 15 ஓட்டலாம், அவ்வளோதான். அதுதான் அதோட லைஃப் டைமு. அதுக்குள்ளே வந்து அந்த கார்பைட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டீல் மாதிரி, அது வந்து தேஞ்சிடும். ஸோ அது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஃபயரிங் கிடைக்காது. ஸோ அந்த ஃபயரிங் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைலேஜ் ட்ராப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
நம்ம டெயில் லேம்ப் வந்து ஒரு வாட்டி போயிடுச்சு. டெயில் லேம்ப் வந்து மாற்றிருக்கோம். டெயில் லேம்ப் மாற்றும்போது ஐ திங்க் 9000 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணோம். அப்படின்னா டைமிங் செயின் வந்து இன்னும் நல்லா தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு சவுண்டு வரல. ஸோ வரும், நம்ம ஒரு 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் டைமிங் செயின் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டைமிங் செயின் மாற்றணும். அப்படின்னா நம்ம இந்த 2 இயர்ஸில் வந்து நம்ம பைக்குக்கு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து என்னென்ன செலவாச்சு அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றுச்சு. டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1400 ஸோ அடுத்து வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்று மாற்றுச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்க்கும்போது 900. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 2300 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெட் லேம்ப் வந்து 2 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து 110 ஒரு ஹெட் லேம்ப்பு. ஸோ 2 வாட்டி 220 ஆயிடுச்சு. அப்போ வந்து டெயில் லேம்ப் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து 20 நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டுமே சேர்த்து ஒரு 250 வச்சா கூட 2550 ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி ஸ்பீடோமீட்டர் கேபிள் அண்ட் கியர் டீத் 2 சேஞ்ச் செட்டாக ஒரு வாட்டி மாற்றிருக்கோம். இது இல்லாமல் கியர் டீத் மட்டும் தனியாக ஒரு வாட்டி மாற்றிருக்கோம். ஸோ அது செட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 வருது. ஸோ தனியாக மாட்டினது அந்த கியர் டீத் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 வந்துச்சு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு 3 சர்வீஸ்க்கு ஒருக்கா வந்து இந்த கிளச் கேஸ் வந்து கழட்டி க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா இந்த பேக்கிங் இருக்குது, அதுபோக வந்து இந்த ஆயில் சீல் இருக்குது. இதில் இந்த இடத்துக்கால வந்து ஒரு ஓரிங் மாதிரி வரும். ஸோ இந்த பேக்கிங் எல்லாம் செட்டாக சேர்ந்து ஒரு தடவை மாற்றும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ 100 ருபீஸே வந்து அதிகம் தான். ஸோ அந்த காஸ்ட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பார்க் பிளக்குமே ஏர் ஃபில்டர் வந்து ஒரு தடவை மாற்றிச்சு. இந்த 2 சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 250 வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 3500 தான் வந்து நம்ம இந்த 2 இயர்ஸில் வந்து ஸ்பேருக்கான காஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ ஆயிலை சேர்த்தாம ஆயில் வந்து நான் வந்து ஒரு 3000 to 3500 வந்து சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பிரேக் ஷூ மாற்றல, சென்சாரெல்லாம் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, அதுவும் மாற்றல. 2 இயர்ஸுக்கு இந்த ஸ்பேர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நார்மல் தான், வியரிங் ஆகக்கூடிய ஸ்பேர்ஸ் தான் எல்லாமே. ஸோ பழைய ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு சவுண்டு வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக் வந்து செட் ஆகாது. ஸோ இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து நியூ ஸ்ப்ளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கொஞ்சம் டிஃபராக இருக்குது. அண்ட் இல்லாமல் மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக தருது. ஸ்பேர் காஸ்ட்டு மெயின்டெனன்ஸுமே வந்து எனக்கு கம்மியாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நார்மல் தான், நார்மல் ஸ்ப்ளெண்டர் மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் ஆச்சு. இன்னும் சென்சாரெல்லாம் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ வந்ததுன்னா அது எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரில. ஸோ அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம்.